இந்திய திருநாட்டையும் இந்திய திருநாட்டினுடைய மக்களையும் இந்திய திருநாட்டினுடைய வளமையையும் சீர்குலைக்க நினைக்கிற தீவிரவாத செயலை எதிர்த்து எதிர் செயலாடி இந்த நாட்டையும் இந்தியாவுடைய பெருமையும் பாதுகாத்து தந்த ராணுவ வீரர்களுக்கு இந்திய ராணுவத்திற்கு என்றைக்கும் துணை நிற்போம் என்ற முதலமைச்சருடைய அன்பு அறிவிப்பும் வேண்டுகோளும் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் தேச ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள் தான் என்பதை முதலமைச்சர் மிக தெள்ளந்தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்திய திருநாட்டில் எந்த ஒரு மாநில முதலமைச்சரும் முன்னெடுக்காத முன்னெடுப்பாக தமிழ்நாடு என்றைக்கும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் அந்நிய தீவிரவாத சக்திகளுக்கு இடம் தரக்கூடாது என எண்ணக்கூடிய வகையில்தான் இன்றைய தினம் தலைநகர் சென்னையில் காவல்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து போர் நினைவு சின்னம் வரை மாபெரும் ராணுவ வீரர்களுக்கான ராணுவத்திற்கான ஆதரவும் பேரணியாக இன்றைக்கு நிகழ்த்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 5 மணி அளவில் துவங்க இருக்கிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் முதலமைச்சருடைய அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு தன்னார்வத்தோடு வருகை தந்து முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அணிதிரள்வோம், இந்திய ராணுவத்திற்கு பக்கபலமாக இருப்போம், தீவிரவாத செயலை வேறறுப்போம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பேரணி துவங்க இருக்கிறது. அதில் என்எஸ்எஸ் மாணவர்கள், என்சிசி மாணவர்கள், தன்னார்வலர்கள், பொதுவான மாணவ மாணவியர்கள், உயர்கல்வித்துறையை சார்ந்தவர்கள், பேராசிரியர்கள், முதல்வர்கள் என்று நாட்டில் விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் முதலமைச்சர் தலைமையில் இன்றைக்கு பேரணியில் செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். கோடை வெயில் காலமாக இருக்கிற காரணத்தால் வருகிற மாணவ செல்வங்களுக்கு, மாணவியர்களுக்கு தக்க பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் முன்னேற்பாடாக இவைகளை பார்வையிடுவதற்காக வந்தோம். எனவே முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு ஒன்று திரண்டு நிற்கிறது. இந்திய ராணுவத்திற்கு துணை நிற்போம், தேசத்தை காப்போம் என்ற வலிமையோடு இந்த பேரணியை மாலையில் துவங்குகிறோம். அதில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக, முன்னேற்பாடுகளை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருக்கிறோம். தேசம் காப்போம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில். மாணவ மாணவர்கள் சுமார் ஒரு 5000த்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவர்கள் வருகிறார்கள். ஆனால் இதையும் மீறி பொதுவான மாணவ மாணவர்கள், மற்ற துறையை சார்ந்த மருத்துவம் மற்றும் கால்நடை, வேளாண்மை துறை சார்ந்த மாணவர்கள் எல்லாம் கணக்கு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு 15000த்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்வதற்கான சூழல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய மாணவர்கள் பெருந்திரளாக வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் முன்னேற்பாடுகளை செய்வதற்கும் அவருக்குரிய கோடை காலத்துக்குரிய குடிநீர் மற்றும் மருத்துவ வசதி மற்றும் தற்காலிக கழிப்பிட வசதிகள் எல்லாம் உருவாக்கி தருவதற்கான முன்னேற்பாடுகளை பார்வையிடுவதற்கான முயற்சியில் தான் உயர்கல்வித்துறையை சார்ந்த நாங்கள், எங்கள் கல்லூரி கல்வி இயக்கத்தினுடைய இயக்குனர், தொழில்நுட்ப கல்லூரி இயக்குனர், எங்கள் துறையினுடைய செயலாளர்கள் ஒன்று திரண்டு அந்த பணிகளை மேற்கொள்ளும். இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருக்குது. பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நாட்டு மாணவர்களை வந்துட்டு அழைத்து வர முதற்கட்டமா எடுத்துக்கொண்ட நடவடிக்கை இன்னும் மற்றவர்கள்ட்ட தொடர்புல இருக்காமா, அவங்க சேஃபா இருக்காங்க? நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு இணங்க பஞ்சாப், காஷ்மீர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் பயிலக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கணக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டு அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசி அவர்கள் தக்க பாதுகாப்பான முறையில் தங்க வைக்கப்பட்டு தற்போது தாயகம் தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான முழு முயற்சியை தமிழக முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார். அதனுடைய பெற்றோர்கள் எல்லாம் நன்றி தெரிவித்து அலைபேசியிலும் எங்களிடத்திலும் தொடர்பு கொண்டு பாதுகாப்பான முறையில் இருக்கிறோம், அச்சத்தோடு இருந்தோம், ஆனால் முதலமைச்சர் தக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்ற செய்தியை சொன்னார்கள். அதையும் மீறி இன்னும் ஒரு 15-20 பேர்கள் சாலை வழியாக அழைத்து வர செல்ல இயலாத ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிற காரணத்தால் நமது தமிழக அரசுடைய கண்காணிப்பிலேயே பாதுகாப்பான முறையில் பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் அவருடைய தோழிகள் படிக்கக்கூடிய இல்லங்களிலும் சென்று பாதுகாப்பாக இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. எனவே அச்சுறுத்தலும் பயமும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டு மாணவர்கள் காஷ்மீர், பஞ்சாப் போன்ற பகுதிகளில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். 80% மேலாக பாதுகாக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். 5-10% உரிய இடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சாலை வசதி சரி செய்யப்பட்டவுடன் ஒரு சில மணி நேரங்களில் கூட அது சரி செய்யப்பட்டால் மீண்டும் தாயகத்திற்கு வந்து அவர்கள் பிள்ளைகளோடு அந்த குடும்பத்தோடு இருப்பதற்கான வழிவகையை செய்வதற்கு முதலமைச்சர் முழு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதை உயர்கல்வித்துறையும் உயர்ந்த நிலை என்று செய்து கொண்டிருக்கிறார். பாதுகாப்பாக இருக்கும். உதவி பேராசிரியர்களுடைய தேர்வு ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜூன் மாதத்தில் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
எனவே நிரந்தர காலி பணியிடங்கள் நிரப்புவதற்குரிய பணி திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறும். முறையான வெளிப்படைத்தன்மை வாய்ந்த அந்த பேராசிரியர் தேர்வு நடக்கும் என்பதற்கான வழிகாட்டுதலை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதன்படி நடக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.